வணக்கம் நண்பா, நான் உங்கள் சவுண்டட் தமிழா. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எம்சி கான்செப்டோடைய ஒரு பேசிக்கான டைப்ஸு 3 டைப்ஸு அண்டு இந்தியன் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எஸ்எம்சியோட டைம் ஃப்ரேமை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட எஸ்எம்சி கான்செப்ட் படி ஒரு 20 செட்டிங்க்கு மேலே நம்ம மார்க்கெட் லைவில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே ஆர்டர் பிளாக் அண்ட் இம்பேலன்ஸ் மூவை மார்க் பண்ணி அந்த இடத்துல டேப் பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் ஐயோ இல்லை லோவோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம செட்டிங் போட்ட எல்லா டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 2 செட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் ஆன்லைன் நண்பர் ஒருத்தர் சொன்னார், மார்க்கெட் லைவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே அதை ப்ரெடிக்ட் பண்ணி லைவாக நம்ம செட்டிங் போட்டு அந்தமாரி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். செபி அமைப்புலேருந்து இதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் இல்லை. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அதிகபட்ச பெனால்ட்டி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் நாம் இனிமேல் ஆன்லைனில் நம்ம செட்டிங்கை அப்லோட் பண்ண போகிறதில்ல. டெய்லி மார்க்கெட் மூமெண்ட் டைமிங்கில் எஸ்எம்சி கான்செப்ட் படி செட்டிங் போட்டு டார்கெட் ஹிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக வேணும்னா நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே நண்பா. இப்போ எஸ்எம்சியோட பேசிக் டைப் என்னென்னா, ஆர்டர் பிளாக்கு, ஆர்டர் ஃப்ளோ அண்டு பிரேக்கர் பிளாக்கு. ஆர்டர் பிளாக்குன்னா மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு இம்பேலன்ஸ் மூவ் இருக்கும். அதுக்கு டாப்லேயோ இல்லை கீழேயோ கொஞ்சம் பெண்டிங் அட்ரஸை இன்ஸ்டிடியூஷனல் விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை தான் நம்ம ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி என்ட்ரி செய்திருப்போம். ஆர்டர் ஃப்ளோன்னா ஆர்டர் பிளாக் பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் என்ட்ரியோ இல்லை பை என்ட்ரியோ போட்டிருப்பாங்க. அதை டேப் பண்ணிட்டு மட்டும் போவாங்க. பிரேக்கர் பிளாக்னால் அந்த ஆர்டர் பிளாக்கில் இருக்க பெண்டிங் அட்ரஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த பிரேக்கர் பிளாக்கை உடச்சிட்டு அந்த சைடு போவோம். இதை பற்றி நம்ம லைவ் மார்க்கெட்டாக நம்ம ஒரு நாள் விரிவாக பார்ப்போம். அடுத்து எஸ்எம்சி கான்செப்டானது இந்தியன் மார்க்கெட்டில் அண்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணணுன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம சார்ட்டில் காமிச்சபடி டைம் ஃப்ரேம் ஆஃப் எஸ்எம்சியில் இந்தியன் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டைம் ஃப்ரேமை கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, 1 ஹவரில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணுவோம். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுன்னா எஸ்எம்சியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, இம்பேலன்ஸ் மூவ், ஃபேர் வேல்யூ கேப்பு, இது எல்லாமே எஸ்எம்சி கான்செப்டில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 1 ஹவரில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு, 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணணும். 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் ஒரு வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம். 3 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸில் என்ட்ரி எடுப்போம். இதுதான் இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்எம்சி கான்செப்டோடைய டைம் ஃப்ரேம். அதாவது 1 ஹவர் அண்ட் 15 மினிட்ஸில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு, 5 to இல்லை 3 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி 3 to 1 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுப்போம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 4 ஹவரில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணுவோம். 1 ஹவரில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு, 15 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக்கு, 5 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி எடுப்போம். ஓகே, இப்போ நிஃப்டியில் நம்ம லாஸ்ட்டாக போட்ட செட்டிங்ஸை காமிக்கிறோம். ஒரு இம்பேலன்ஸ் மூவை மார்க் பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா சார்ட்டில் பார்த்தபடி நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்க இம்பேலன்ஸ் மூவை மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இம்பேலன்ஸ் மூவை மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இம்பேலன்ஸ் மூவை மார்க்கெட்டானது டேப் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ரீவியஸ் லோ இல்லை ஐ வரைக்கும் டார்கெட் ஹிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு கீழே அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணிவிட்டு அடுத்த டேப்பில் என்ட்ரி எடுக்கிறோம். டார்கெட் ப்ரீவியஸ் ஐ வைக்கிறோம். அதே போல் டார்கெட் ஹிட்டு. இப்படி தான் ஒரு இம்பேலன்ஸ் மூவை மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெய்லி நம்ம
மார்க்கெட் இம்பேலன்ஸ் மூவையும் ஆர்டர் பிளாக்கையும் மார்க் பண்ணி எஸ்எம்சி கான்செப்ட் படி என்ட்ரி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த செட்டிங் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து அப்படியே சார்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நேற்று 9ஆம் தேதி ஒரு ஆர்டர் பிளாக்கு கீழே வந்து இம்பேலன்ஸ் மூவ் ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ஆர்டர் பிளாக் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அதே போல் அதை டேப் பண்ணாங்க. நீங்கள் 3 மினிட்ஸில் 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் டேப் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் டார்கெட் மட்டும் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் சைடு வேஸில் போயிடுச்சு. ஒரு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் இன்னொரு கேண்டில் ஓப்பன் ஆனால் அந்த கேண்டிலை ஃபுல்லாக ஒரு விக்கை விட்டு டேப் பண்ணிட்டு தான் அடுத்த கேண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து சார்ட்டை வந்து எடுத்து பாருங்கள். அப்படி அதுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ரெண்டாவது கேண்டிலுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு கேப் இருக்குது தான் ஃபேர் வேல்யூ கேப்பு, இம்பேலன்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணோம்னா அந்த இடத்த வந்து மறுபடியும் மார்க்கெட்டை ஒரு விக்கு இல்லை பாடியாக டச் பண்ணிட்டு தான் அடுத்த மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இதை தான் நம்ம வந்து துல்லியமாக இம்பேலன்ஸ் மூவை வந்து மார்க் பண்ணி அட்ரஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு எஸ்எம்சி கற்றுக்க விருப்பமாக இருந்ததுன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நம்மளை கான்டாக்ட் பண்ணி எஸ்எம்சியோட பேசிக்கை மட்டும் கற்றுக்கிட்டா போகிறோம். அதை வச்சே நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நல்லா மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் லைவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம எஸ்எம்சி செட்டிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு மார்க் பண்ணி அதன்படி நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த செட்டிங் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.